அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்வு அப்போது ஒரு புயலில் சிக்கிய படகு போல தத்தளித்தது. சிந்திக்கக்கூட சக்தியற்ற ஒரு பாதையின் முடிவில்தான் நின்றேன். இந்த நொடி நான் சரியான முடிவை எடுக்கவில்லை என்றால் என் வாழ்க்கை அவ்வளவுதான். எங்கள் வீட்டு முதலாளி மாறி நாளை காலை 10 மணிக்குள் வாடகை பணத்தை அவனிடம் கொண்டு சேர்க்காவிட்டால் என் அப்பாவின் கால்களை உடைத்து எங்கள் வீட்டு சாமான்களையெல்லாம் நடுத்தருவில் வீசி விடுவதாக மிரட்டினான். பொருட்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. கடவுள் கொடுத்த அருளால் என்னால் மீண்டும் சம்பாதித்து வாங்க முடியும். ஆனால் என் உயிரான அப்பா, அவர் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும். கடந்த 1 வருட வாடகை பாக்கி வட்டியோடு சேர்த்து ஆயிரக்கணக்கில் குவிந்திருந்தது. நான் இந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து சில நாட்களே ஆனதால் எதுவுமே என் கண்களுக்கு தெரியவில்லை. என் கால்கள் நடுங்கின, கண்களில் கண்ணீர் பெருகியது, முகம் வெளிரி போய் இருந்தது. என் பக்கத்து மேஜில் இருந்த தோழி பலமுறை என் நிலையை பற்றி விசாரித்தாள். என் மனம் கலங்கினால் அது என் முகத்தில் நிச்சயமாக தெரியும் என்று எனக்கு தெரியும். அதுதான் அன்றும் நிகழ்ந்தது. இப்படியே சிந்தனையில் மூழ்கியிருந்த நான் திடீரென்று அலுவலகத்தில் எழுந்த கூச்சலை கேட்டு திடுக்கிட்டேன். பாஸ் வருகிறார், அனைவரும் எழுந்து நில்லுங்கள் என்று. அவனை நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த சந்தோஷ் என்ற மனிதன் ஒருவேளை எனக்கு உதவுவாரே என்ற எண்ணம் என் மனதில் மின்னும். ஆனால் உதவி கேட்கும் எண்ணம் வரும்போதெல்லாம் தயங்கி நின்று விடுவேன். இங்கு இது போன்ற உதவிகள் சாத்தியமில்லை என்று அவன் என்னை அவமானப்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்று நான் பயந்தேன். அவன் அவ்வளவு திமிர் பிடித்தவன். கடவுள் அவனை செதுக்கியது போல அவ்வளவு அழகாக இருப்பான். எந்த பெண்ணும் அவனை பார்த்தால் மயங்கிதான் போவாள். உயர்ந்த கம்பீரமான உடல், பால் போன்ற நிறம், அடர்த்தியான கூந்தல். ஆனால் அவனது அழகிய முகத்தில் எப்போதுமே ஒரு கர்வம் படர்ந்திருக்கும். ஒரு முறை கூட அவன் சிரித்து பார்த்ததில்லை. நான் முதலில் அவனை பார்த்தபோது என் நிலையும் மற்ற பெண்களைப் போலதான் இருந்தது. என் வாழ்க்கையை துணைவன் இவனைப் போல இருக்க வேண்டும் என்று. ஆனால் அது எப்படி சாத்தியம்? என் கனவுகள் என் எண்ணங்களுக்குள்ளேயே உறைந்துவிட்டன. ஒருபோதும் அதை நான் நிஜமாக்க முயற்சிக்கவில்லை. நான் இன்னும் இந்த சிந்தனைகளில் மூழ்கியிருந்த போது திடீரென்று என் முன் ஒரு விரல் சுடுக்கல். நான் நிஜ உலகுக்கு திரும்பினேன். என் கண்களை உயர்த்தி பார்த்தேன். சந்தோஷ் எனக்கு 2 அடி தூரத்தில் நின்று என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் வந்ததும் அனைவருமே மரியாதையுடன் எழுந்து நின்றனர். ஆனால் என் ஆழ்ந்த சிந்தனையில் நான் மூழ்கியிருந்ததால் அவன் வந்தது கூட எனக்கு தெரியவில்லை. அவன் பாக்கெட்டில் கைகளை வைத்து கொண்டு நிதானமாக என்னை பார்த்தான். நான் பயந்து நின்றேன். நான் அலுவலகத்திற்கு வரும்போது அனைவருமே எனக்கு மரியாதை கொடுத்து எழுந்து நிற்க வேண்டும். யாரும் உட்கார்ந்திருந்தால் அது அவரது வேலைக்கு கடைசி நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றான். என் பக்கம் திரும்பி அஞ்சலிதானே என்றும் கேட்டான். அவனது தோணி சற்று விசித்திரமாக அவமதிப்பது போல இருந்தது. நான் உடனடியாக தலையசைத்தேன். என்னை பார்த்து விழிப்புடன் இரு, புதியவள் என்பதால் போகட்டுமென விடுகிறேன். மீண்டும் இந்த தவறை செய்தால் இந்த அலுவலகத்தை விட்டு துரத்தி விடுவேன் என்றான். அனைவருமே கவனமாக கேளுங்கள். நான் என் கொள்கைகளை மீற மாட்டேன். 2வது வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ அதிர்ஷ்டசாலி. என் மனநிலை இன்று நன்றாக இருப்பதால் உன்னை மன்னிக்கின்றேன். ஆனால் இனிமேல் கவனமாக இரு என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் தன் அலுவலகத்துக்குள் தன் ரூமுக்குள் சென்றான். நான் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு நிம்மதியாக என் இருக்கையில் நான் சாய்ந்தேன். ஆனால் என் மனமோ வேலை செய்ய மறுத்தது. காரணம் அந்த மாறி. அவனுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் அந்த கொடூரமானவன் என் அப்பாவின் கால்களை உடைப்பதில் ஒரு நொடியும் யோசிக்க மாட்டான். அவன் அவ்வளவு கொடூரன். மனிதாபிமானம் என்ற வார்த்தை அவனிடம் இல்லை. அவனுக்கு 45 வயது இருக்கும். ஆனால் அவனது நடவடிக்கைகள் ஒரு தெரு இளைஞனைப் போலதான் இருந்தன. நான் அவனிடம் எவ்வளவோ கெஞ்சியும் பார்த்தேன். 2 மாதம் அவகாசம் கொடுங்கள், என் சம்பளத்தில் பணம் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என்று. ஆனால் அவனோ ரவுடி. என் பேச்சை கேட்பானா? வெளிப்படையாகவே அதிக பேச்சு எனக்கு பிடிக்காது. பழக்கம் என்பதால் உனக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுக்கிறேன். ஆனால் இப்போது நீ ஏமாற்றினால் உன் அப்பாவின் கால்களை உடைப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் சொன்னான். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் என்னை தலை முதல் கால் வரை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தான். அவன் பார்வையில் நான் நடுங்கியும் போனேன். நாங்கள் ஏன் பணப்பிரச்சனையில் இருக்கிறோம்? கடந்த 1 வருடமாக அவன் ஏன் எங்களிடம் பணம் கேட்கவில்லை? இப்போது ஏன் திடீரென கேட்கிறான் என்பதை நான் நன்றாகவே அறிந்திருந்தேன். அவனது பார்வை என் மீது இருந்தது.
நாங்கள் பணத்தை திருப்பி செலுத்த முடியாது என்றும் அவன் என்னை கட்டாயப்படுத்துவான் என்றும் அவனுக்கு தெரியும். நான் விரைவாக அவனது பார்வையிலிருந்து விலகினேன். உடனே தலை அசைத்தேன். என் அப்பா எப்போதுமே உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார். என் அம்மா இறந்திருந்து அவர் தன்னிலேயே மூழ்கிவிட்டார். நான் அவரிடம் பேசினால் பதில் சொல்வார், இல்லையென்றால் அம்மாவின் படத்தை பார்த்து கொண்டிருப்பார். என் அப்பா என் அம்மா இருந்தவரை தன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தார். சிறிய சந்தோஷங்களையும் அவ்வளவு கொண்டாடுவார். இந்த வயதிலும் அவருக்கு வாழ எவ்வளவு ஆசை என்று நான் வியப்பேன். ஆனால் அம்மா உலகை விட்டு சென்றதிலிருந்து அவர் முற்றிலுமாக வாடிப்போனார். யாரிடமும் பேசுவதில்லை, யாருடைய பேச்சிற்கும் பதில் சொல்வதும் இல்லை, எதுவும் சொல்லுவதும் இல்லை. அவர் எந்த வேலையும் செய்வதும் இல்லை. நானும் அவரை வேலை செய்ய சொல்வதில்லை. நாங்கள் இருவருமே மட்டும்தான். என் குழந்தை பருவம் முதல் இளமை வரை அவர் என் பொருட்டு உழைத்தார். அதனால் நான் என் அப்பாவிற்கு 3 வேளை உணவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்த பிறகு அவரை ஏன் வேலை செய்ய விட வேண்டும்? ஏதோ யோசித்தபடியே நான் என் இருக்கையிலிருந்து எழுந்தேன். சார், இன்று அவரது மனநிலை மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறியிருந்தார். அதனால் என் பிரச்சனையை அவரிடம் சொன்னால் என்ன? ஒருவேளை அவர் எனக்கு உதவலாம், என் வேலை கைகூடலாம். ஒரு நம்பிக்கையுடன் நான் அவருடைய அலுவலகத்துக்கு அருகில் வந்தேன். அவர் ரூமுக்கு வந்தேன். மெதுவாக தட்டி நான் பதிலுக்காக காத்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து அறையிலிருந்து ஒரு கம்பீரமான குரல் வந்தது. உள்ளே வா. நான் நடுங்கும் கால்களுடன் உள்ளே நுழைந்தேன். எதிரில் அவன் தனது கம்பீரமான தோற்றத்துடன் வீல் சேரில் உட்கார்ந்து யாரிடமோ மொபைல் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். அவனது கண்கள் என் மீதே இருந்தன. அவன் ஆச்சரியப்பட்டான். இதற்கு முன் நான் ஒருபோதும் அவனது ரூமுக்குள் சென்றது இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் நான் மேலாளர் அல்லது அவனது உதவியாளரை தான் நான் சந்திப்பேன். ஆனால் இன்றோ நான் திடீரென்று வந்தது அவனை வியப்படைய செய்தது. அவன் மிக சுறுசுறுப்பாக பேசிவிட்டு மொபைலை வைத்துவிட்டு என்னை பார்க்க ஆரம்பித்தான். நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். அலுவலகத்தில் நின்று விரல்களை நொடித்து கொண்டிருந்தேன். இதை செய்ய வேண்டுமா இல்லையா என்று என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. என் இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருந்தது. நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அந்த மனிதன், இங்கு பிக்னிக் கொண்டாட வந்திருக்காயா என்று கேட்டார். என்ன விஷயம்? சீக்கிரமாக சொல்லு, எனக்கு அதிக நேரம் இல்லை என்றான். நான் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு அந்த மனிதனை கடுமையாக பார்த்தேன். அதன் பிறகு அந்த அறையில் நடந்தது அவனுக்கு முற்றிலும் எதிர்பாராதது. நான் திடீரென்று என் சட்டை கைகளை கிழிக்க ஆரம்பித்தேன். முதலில் வலது கை, பிறகு இடது கை. அவன் ஆச்சரியமான கண்களால் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் என் துப்பட்டாவை கலட்டிவிட்டு கத்த ஆரம்பித்தேன். துப்பட்டா அவன் மேல் மீது விழுந்தது. அவன் பரபரப்புடன் தன் இடத்திலிருந்து எழுந்தான். நான் கத்திக்கொண்டே அவன் அருகில் சென்றேன். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று என் குரல் அலுவலகம் முழுவதும் எதிரொலித்தது. சந்தோஷ் சார், என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு என்ன ஆயிற்று? யாராவது எனக்கு உதவுங்கள். என் மானத்தை இப்படி அழிக்காதீர்கள். என் வயதான அப்பா இதையெல்லாம் தாங்க மாட்டார். இதை சொல்லிக்கொண்டே நான் அவன் அருகில் சென்று அவனது நெஞ்சில் சாய்ந்தேன். திடீரென்று பாஸ் அலுவலகத்தின் கதவு திறந்தது. ஊழியர்கள் கூட்டமாக அவன் அலுவலகத்துக்குள் வர ஆரம்பித்தனர். அவன் என்னை தன் உடலிலிருந்து தள்ள முயற்சித்து கொண்டிருந்தான். அவனது பாவனை அவன் என்னை கட்டி அணைத்தது போல் இருந்தது. திடீரென்று அலுவலகத்தில் ஒரு கூச்சல் கேட்டது. இந்த முறை நான் அவனது உடலிலிருந்து தானாகவே விலக வேண்டியதிருந்தது. இப்போது நான் சத்தமாக அழுது கொண்டிருந்தேன். என் முகத்தையும் கிழித்து கொண்டேன். அதே சமயம் என் முடியையும் கலைத்தேன். நான் செய்தது நிஜம் என்று தோன்ற ஒரு ஊழியர் என் துப்பட்டாவை என்னிடம் கொடுத்தார். அதை நான் உடனே என் சுற்றி போர்த்தி கொண்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. நான் அழுது கொண்டே எங்கள் அலுவலகத்தின் மிகவும் மரியாதைக்குரிய ஊழியரிடம் சென்று அவருக்கு அருகில் நின்று சத்தமாக அழுது கொண்டே சொன்னேன். இவர் என்னை அலுவலகத்திற்கு அழைத்து என் மானத்தை கெடுக்க முயற்சித்துள்ளார். அதனால் தான் காலையில் என்னை ஏன் மன்னித்தார் என்று யோசித்தேன். இல்லையென்றால் அவர் யாரையும் மன்னிப்பதில்லை. சந்தோஷ் சார், நான் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண் என்பதை ஏன் மறந்துவிட்டீர்கள்? நீங்கள் என் மீது செய்ய விரும்பிய இது போன்ற வேலையை நான் ஒருபோதும் செய்யவில்லை. கடவுளுக்காக என்னை மன்னியுங்கள். என் மானம் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தது. என் அப்பா வயதானவர். இதை சொல்லிக்கொண்டே நான் தரையில் உட்கார்ந்தேன். அனைவருமே என்னை பரிதாபமான கண்களால் பார்த்து கொண்டிருந்தனர்.
அதே நிலைதான் சந்தோஷ் சாருக்கும். தனக்கு இப்படி ஏதாவது நடக்கும் என்று அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. திடீரென மீண்டும் ஒரு கூச்சல் கேட்டது. பெரிய பாஸ் வந்து விட்டார். அதாவது சந்தோஷ் சாரின் தந்தை. இப்போது நான் என் நாடகத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டியிருந்தது. நான் அவன் அலுவலகத்திலிருந்து வெளியே ஓடி வந்தேன். எதிரில் இருந்த சந்தோஷ் சாரின் தந்தையை பார்த்தவுடன் அவர் கால்களிலும் விழுந்தேன். அழுது கொண்டே சொன்னேன், சார், இவர் எனக்கு என்ன செய்தார் என்று பாருங்கள். உங்கள் மகன் என் மானத்தையே அழித்து விட்டார். என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? அனைவருமே என்னை கெட்டவள் என்று சொல்வார்கள். அலுவலகம் முழுவதும் என்னை பார்த்துள்ளனர். எனக்கு இனி என்னவாகும்? நான் முதலை கண்ணீர் வடிய சந்தோஷ் சாரின் தந்தையை நம்ப வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அதில் வெற்றியும் பெற்றேன். அப்போது என் பாஸ் சந்தோஷும் அங்கு வந்தான். அவன் திடீரென்று என் கையை பிடித்து என்னை தன் முன் நிறுத்தினான். ஒரு நொடி என் மூச்சு நின்றது. அவன் என் முகத்தில் கோபமாக பார்த்து கர்ஜித்தான், பெண்ணே, உன் நிலையை உணரு. உன் முகத்தை ஒரு முறை கண்ணாடியில் பார்த்திருக்கிறாயா? உன்னை போன்ற ஒரு பெண்ணை நான் என் வீட்டில் வேலைக்காரியாக கூட வைக்க மாட்டேன். நான் சந்தோஷ் உன்னுடன் உறவு வைத்து கொள்வேனா? இங்கிருந்து போ. இதை சொல்லிக்கொண்டே அவன் என்னை வெளியே தள்ளினான். நான் என் கட்டுப்பாட்டை இழந்தது போல உணர்ந்தேன். ஆனால் நான் ஆடிய ஆட்டம் அவ்வளவு எளிதில் என் கையை விட்டு போகாது. திடீரென சந்தோஷின் தந்தை கோபமாக சந்தோஷை முறைத்து திட்டினார். அளவுக்குள் இரு சந்தோஷ். நீ இந்த குழந்தையிடம் செய்ததற்கு இனி நீ இவள் மீது கோபப்பட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அமைதியாக அலுவலகத்துக்கு வா. அவனை திட்டிவிட்டு என் பக்கம் திரும்பி, மகளே, நீயும் எங்களுடன் வா என்றார். நான் அழுது கொண்டே அவர்கள் பின்னாலே நடந்தேன். சந்தோஷ் தான் நிரபராதி என்று எவ்வளவோ விளக்க முயன்றாலும் அவன் பேச்சை யாரும் நம்பவில்லை. அலுவலகம் முழுவதும் என் பக்கம் இருந்தது. இதை கேட்ட அவன் அப்பாவின் மனம் கூட குழம்பி போய்தான் இருந்தது. அவர் சந்தோஷ் சாரை மிகவும் திட்டினார். ஆனால் சந்தோஷோ, அப்பா, என்னை நம்புங்க, இந்த பொண்ணு பொய் சொல்லுது. நான் எதுவுமே செய்யலை. நான் நிரபராதி. இவளே அறைக்கு வந்து என் மேலே விழுந்தா. தன் உடைகளையும் கிழிச்சிக்கிட்டா. என் அலுவலக கேமரா நல்லா இருந்திருந்தால் இப்போதே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தான். அதே சமயம் நான் கடவுளுக்கு நன்றியும் சொன்னேன். ஆஃபீஸ் கேமரா கெட்டு போயிருந்தது. அவசரத்தில் பாஸ் அறையில் கேமரா இருக்கலாம் என்பதையே நான் மறந்தும் போயிருந்தேன். நல்ல வேளை அது கெட்டு போயிருந்தது. இல்லை என்றால் நான் எளிதாக மாட்டிக்கொண்டிருப்பேன். நான் அப்படி ஒரு மோசமானவளோ இல்லை, வீணானவளோ கிடையாது. இன்று நான் செய்தது அனைத்துமே நிர்பந்தத்தால் நடந்தது. இதையெல்லாம் செய்ய என் உள்ளே நான் பெரும் தைரியத்தை வரவழைத்திருந்தேன். எப்படியாவது நான் 1,00,000 ரூபாயை சேர்த்து ஆக வேண்டும். இல்லையென்றால் அந்த மாதிரி இந்த ரவுடி என் மானத்தை குலைத்துவிட்டு போயிருப்பான். என் வயதான அப்பாவும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. என் மானம் எனக்கு மிகவும் முக்கியம். என் மானத்தை காப்பாற்ற என் மானம் போனது போல ஒரு நாடகத்தை ஆட வேண்டியிருந்தது. இதைவிட என்னுடைய அடுத்த திட்டம் இன்னும் ஆபத்தானது. ஏனென்றால் நான் இப்படி கெட்ட பெயர் எடுத்துக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. எனக்கு ஒரு புனிதமான உறவில் இணைய வேண்டும். அது என் இழந்த மரியாதையை எனக்கு திருப்பி தரும். ஏனென்றால் அலுவலகம் முழுவதும் சந்தோஷ் என் மானத்தை கெடுத்துவிட்டான் என்று தெரிந்திருந்தது. அதனால்தான் நான் இன்னும் அதிகமாக நாடகம் ஆடினேன். நான் அவனது தந்தையை பார்த்து துக்கமான குரலில், வேண்டாம் ஐயா, நாங்கள் ஏழைகள், எங்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? இந்த முறையும் நாங்கள் அமைதியாக தான் இருக்க வேண்டும் என்றேன். சந்தோஷ் மிகவும் கோபமடைந்தான். பெண்ணே, உன் நிலையை உணரு. வீணாக பேசாதே. நான் எதுவுமே உன்னை செய்யவில்லை என்று உனக்கும் நன்றாகவே தெரியும். ஏன் என்னை பழி போடுகிறாய் என் மீது என்றான். என்ன விஷயம் என்று வெளிப்படையாக சொல். இப்படி ஒரு நாடகம் போட தேவையில்லை என்றான். அவன் இதை சொன்னதுமே அவனது தந்தை தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று என் தலையில் கை வைத்து, மகளே, நீ உன் வீட்டுக்கு போ. நீ கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் உன்னுடன் இருக்கின்றோம். இனி என்ன செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றார். எனக்கு நிலைமை மோசமடைவது போல் தோன்றியது. நான் மீண்டும் அவனது தந்தையின் கால்களில் அமர்ந்து அழுதபடி, ஐயா, உங்கள் மகன் என் மானத்தை கலங்கப்படுத்த முயற்சித்தான். என் மானம் இப்போதைக்கு பாதுகாப்பானது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அப்படி இருந்தும் என் மானம் கலங்கமடைந்து விட்டது. ஏனென்றால் சந்தோஷ் சார் தன் எல்லையை மீறவில்லை என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். யாரும் என்னை ஏற்கவும் மாட்டார்கள்.
முடிந்தால் உங்கள் மகனை என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதியுங்கள், இல்லையென்றால் நான் நாசமாகி விடுவேன் என்றேன். நான் இதை சந்தோஷ் சாரை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கவில்லை என்பது போலவும், ஆனால் நிர்பந்தத்தால் அவன் துணையை நான் விரும்புவது போலவும் கூறினேன். அவனது தந்தை தலையசைத்து என்ன போக அனுமதித்தார். என்னை பாதுகாப்பாக என் வீட்டுக்கு கொண்டு போய்விட டிரைவரிடமும் ஏற்கனவே சொல்லியும் இருந்தார். நான் காரில் ஏறியதுமே நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நான் செய்தது மிகவும் ஆபத்தான செயல். இதை நான் ஒரு திட்டமிட்ட சதியாக செய்யவில்லை. நான் அவனது அறைக்கு சென்றபோது அவனிடம் பேச விரும்பினேன். அவனிடம் உதவி கேட்க விரும்பினேன். ஆனால் அவன் ஒருபோதும் எனக்கு அதிக பணம் கொடுத்து உதவ மாட்டான் என்று எனக்கு தெரியும். ஒருவேளை அவனுடன் எனக்கு திருமணம் நடந்தால் என் வாழ்க்கை சற்று நன்றாகவே அமையும். நான் வீடு திரும்பியதுமே அப்பா அமைதியாக அம்மாவின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தார். நான் விரைந்து சென்று முதலில் உடைகளை மாற்றிக்கொண்டேன். ஏனென்றால் அவர் கிழித்த உடைகளை பார்த்திருந்தால் நிச்சயம் கேள்வி கேட்டிருப்பார். என்னிடம் எந்த கேள்விக்கும் பதிலும் இல்லை. நான் அப்பாவின் அருகில் அமைதியாக அமர்ந்தேன். அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, அஞ்சலி பொண்ணு, நீ இவ்வளவு சீக்கிரம் ஆஃபீஸிலிருந்து எப்படி வந்து விட்டாய்? வழக்கமாக மாலை தானே வருவாய், எல்லாம் நல்லபடியே தானே என்றார். நான் உடனடியாக தலையசைத்து, ஆமாம், எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கிறது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றேன். பிறகு நீங்கள் சாப்பிட்டீர்களா என்றும் கேட்டேன். மதியம் 2 மணி ஆகி இருந்தது. அவர் தலையசைத்து, இல்லை மகளே, இப்போதைக்கு சாப்பிடவில்லை, பசி இல்லை, நீ சாப்பிடு விட்டாயா என்றார். நானும் இல்லை என்று தலையசைத்தேன். பிறகு சற்று நேரம் காத்திருங்கள், நான் உணவு தயாரிக்கிறேன் என்றேன். நான் உடனே சமையலறைக்கு சென்று வேகமாக உணவு தயாரிக்கவும் ஆரம்பித்தேன். ஆனால் என் மனதில் சந்தோஷின் பற்றிய சிந்தனையே ஓடிக்கொண்டிருந்தது. அவன் தந்தையும் என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். அவனது அலுவலக கேமரா கெட்டு போயிருந்தது. அது நல்லா இருந்திருந்தால் என் வாழ்க்கை முழுவதுமே நாசமாகி இருக்கும். நான் பொய் சொன்னது ஒரு புறம் என்றாலும் இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டை முன்வைத்தேன். வேறு எந்த மனிதனாக இருந்தாலும் என்னை எளிதாக வீட்டில் உட்கார விட மாட்டான். உடனடியாக சிறைக்கு அனுப்பியிருப்பான். எனக்கு இதை நினைத்துதான் பயம். நான் உணவை தயாரித்து அப்பா முன் வைத்தேன். அவர் புன்னகையுடன் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை செய்தார். நாங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்தோம். அப்போது எங்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. என் இதய துடிப்பு வேகமாகியது. நிச்சயம் கதவில் சந்தோஷ் என்னும் அவன் தந்தையும் தான் இருந்திருப்பார்கள். இதை நினைத்து எனக்கு பதட்டமும் ஏற்பட்டது. நான் இப்போது அவர்களை சந்திக்க விரும்பவில்லை. எனக்கு 1 அல்லது 2 நாட்கள் அவகாசம் தேவைப்பட்டது. ஆனால் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடப்பதை நினைத்து நான் பயந்தேன். ஆனால் கதவை திறக்கத்தான் வேண்டும். நான் கதவை திறந்ததுமே எதிரே சந்தோஷனும் அவன் தந்தையும் நின்றிருந்தனர். நான் இருவரையும் உள்ளே வர வழிவிட்டேன். சந்தோஷால் எப்போதே எங்கள் வீட்டை விட்டு ஓடிப்போவதற்கு மனம் துடித்தது. ஆனால் அது சாத்தியமில்லை. அவன் சோபாவில் அமர்ந்து வீட்டை உன்னிப்பாக கவனித்தான். அவனது தந்தை என்னை பார்த்து மென்மையான குரலில், இவர்கள் உங்கள் அப்பா என்றார். நான் உடனடியாக தலையசைத்தேன். அவர் தலையை லேசாக அசைத்து என் அப்பாவை பார்த்து, ஐயா, நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன் என்றார். என் அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவன் யார்? ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான்? அவர் எதுவும் சொல்வதற்கு முன் நான் கைகளால் சைகை செய்து அவரை நிறுத்தினேன். அப்பாவின் அருகில் குனிந்து, அப்பா, இவர் எங்கள் பாஸ், இவர்கள்தான் என் அப்பாவை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்றேன். ஒரு நொடி அப்பா என்னை ஆச்சரியமாக பார்த்து பிறகு சந்தோஷின் அப்பா முகத்தை கவனிக்க ஆரம்பித்தார். அவர் என் அப்பாவை பார்த்து, உண்மையில் நான் உங்கள் மகளை பெண் கேட்டு வந்திருக்கின்றேன். நான் பல நாட்களாக என் மகனுக்கு ஒரு பெண்ணை தேடிக் கொண்டிருந்தேன். இன்று தற்செயலாக நான் அலுவலகத்துக்கு வந்தபோது உங்களுடைய மகள் என் கண்ணில் பட்டாள். நான் அப்போதே தீர்மானித்து விட்டேன், உங்கள் மகளையே என் வீட்டுக்கு மருமகளாக்க வேண்டுமென்று. எங்கள் சம்பந்தம் உங்களுக்கு சரியென்று பட்டால் இதை பற்றி நிச்சயமாக யோசியுங்கள். என் மகன் உங்கள் மகளை மிகவும் சந்தோஷமாக வைத்து கொள்வான். இதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார். என் அப்பா உடனடியாக, ஆனால் என் மகளை உங்கள் மகனுக்கு ஏன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் மிகவும் பணக்காரர்கள், நாங்களோ ஏழைகள் என்றார். என் அப்பாவின் இந்த பேச்சால் அவர் சற்று தடுமாறினார். ஆனால் உடனடியாக நிலைமையை சமாளித்து, உண்மையிலேயே நாங்கள் உங்கள் மகளின் திறமையை பார்த்தோம். கடவுளாருளால் உங்கள் மகள் பார்க்கவும் மிகவும் அழகாக இருக்கிறாள். நான் என் சந்தோஷுக்கு ஒரு பெண்ணை தேடி வந்தேன் என்று சொன்னேனே, அதான் என்றார். இன்று தற்செயலாக உங்கள் மகள் என் கண்ணில் பட்டாள். அதனால்தான்
தாமதிப்பது சரியல்ல என்று நான் நினைத்தேன். நீங்கள் சம்மதித்தால் ஒரு நல்ல தேதியை குறித்து இந்த இருவருக்கும் நிச்சயதார்த்தம் செய்து வைக்கின்றேன். பிறகு நீங்கள் எப்போது சொல்வீர்களோ அப்போது திருமணத்தை செய்துவிடுவோம் என்றார். என் அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உட்கார்ந்த இடத்திலேயே இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து எப்படி உறவு வர முடியும் என்று. அவர் எதுவும் சொல்வதற்கு முன் நான் அவர் கையை அழுத்தி அமைதியாக இருக்க சைகை செய்தேன். நான் டீ போடுவதற்காக எழுந்ததும் பாஸின் தந்தை தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று, உங்கள் அப்பா சம்மதித்தால் நிச்சயதார்த்தம் அன்று உங்கள் வீட்டிலேயே டீ ஸ்நாக்ஸ் இரண்டுமே சாப்பிட்டு கொள்வோம். இப்போதைக்கு நாங்கள் கிளம்புகிறோம். ஐயா, இது என் விசிட்டிங் கார்டு. நீங்கள் சம்மதிக்கும் போது இந்த எண்ணுக்கு ஃபோன் செய்து சொல்லுங்கள் என்றார். நான் 1-2 முறை அவர்களை தடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவர்களோ உடனடியாக கிளம்பிவிட்டனர். இந்த நேரத்தில் சந்தோஷின் கண்கள் என் மீது ஊடுருவி செல்வது போல நான் உணர்ந்தேன். அவர் என்னை உயிருடன் விழுங்கிவிட துடித்தான். அவர்கள் சென்றதுமே அப்பா உடனடியாக, அஞ்சலி, இதெல்லாம் என்ன விஷயம் பொண்ணு? இவர்கள் யார்? ஏன் உன்னை பெண் கேட்க வந்திருக்கிறார்கள் என்றார். நான் மெதுவாக அப்பாவுக்கு ஏதோ சில விஷயங்களை மலுப்பலாக புரிய வைத்தேன். உடனடியாக சம்மதிக்கவும் சொன்னேன். அப்பா ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பினார். ஒருவேளை அவருக்கு இந்த உறவு பிடிக்கவில்லை, அல்லது சந்தோஷ் சார் என்னை முறைத்து பார்த்ததும் கர்வம் கொண்டு அமர்ந்திருந்ததும் அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நான் சொன்னதால் அவர் சம்மதித்தார். ஒரு வாரத்தின் முடிவில் என் நிச்சயதார்த்தம் அவனுடன் நிச்சயிக்கவும் பட்டது. என் கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. எவ்வளவு எளிதாக எல்லா வேலைகளும் நடந்துவிட்டன. என் திருமணம் நடக்கும் முறை எனக்கு மிகவும் ஆபத்தானது என்று எனக்கு தெரியும். நிச்சயதார்த்தத்திற்கு முன்னதாகவே நான் சந்தோஷின் அப்பாவிடம் பேசினேன். எனக்கு 1 லட்சம் ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது என்றும் சொன்னேன். நாங்கள் எங்கள் வீட்டு உரிமையாளருக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும். இல்லையென்றால் அந்த மாரி என்ற ரவுடி மாரியால் திருமணத்தில் தடை ஏற்படலாம் என்றேன். சந்தோஷின் அப்பாவோ ஒரு நல்ல மனிதர். சந்தோஷ் போல கல் நெஞ்சம் கொண்டவர் இல்லை. அவர் என் பேச்சை புரிந்து கொண்டு சம்மதித்தார். இவ்வளவு நல்ல மனிதருக்கு இவ்வளவு முரட்டு மகன் இருக்கிறானா என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிச்சயதார்த்த மோதிரத்தை என் விரலில் அணிவிக்கும் போது சந்தோஷ் என் கையை அமுக்கிய விதம் வலியில் என் உயிரே போனது. இந்த வலியை நான் வாழ்நாள் முழுவதும் தாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். சந்தோஷின் வெறுப்பை நான் சந்தித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நான் அவன் மீது ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டை சுமத்தி இந்த நிச்சயதார்த்தம் செய்து கொண்டேன். நான் உணர்ச்சி பூர்வமான முடிவை எடுத்துவிட்டேன். ஆனால் இப்போது என் நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது. காலம் கடந்து சென்றது. நான் மாரி என்ற ரவுடிக்கு அவன் பணத்தை கொடுத்தும் விட்டேன். மளிகை கடனையும் அடைத்து விட்டேன். இப்போது முக்கியமான பிரச்சனை என் வேலைக்கு செல்வது. அது எனக்கு புரியவில்லை. நான் பயந்து கொண்டே சந்தோஷின் அப்பாவுக்கு ஃபோன் செய்தேன். அடுத்து என்ன கேட்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. முதல் முறையாக எனக்கு பதட்டம் ஏற்பட்டது. நான் செய்தது அனைத்துமே தவறு, இது எனக்கு தெரியும். ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டேன். என் சூழ்நிலையால் நான் மிகவும் பலவீனமாகிவிட்டேன். என் மானத்தையே நான் விற்றது போல் எனக்கு இருந்தது. என் ஃபோன் ஒரே ரிங்கில் எடுக்கப்பட்டது. அவர் மிகவும் மரியாதையுடன் என்னிடம் பேசினார். நலம் விசாரித்த பிறகு நான் நேரடியாக அவரிடம், நான் இன்று அலுவலகத்திற்கு வரலாமா, என் வேலையை மீண்டும் தொடரலாமா என்று நான் கேட்டேன். அவர் உடனடியாக, இல்லை மகளே, உனக்கு பணம் தேவைப்பட்டால் அல்லது வேறு எந்த பிரச்சனையும் இருந்தால் எங்களிடம் சொல். நான் உன் தந்தையை போன்றவர். உன் கணவன் இருக்கின்றான், ஒரு நல்ல தொழிலதிபர். இப்போது உனக்கு வேலை செய்ய என்ன அவசியம் என்றார். ஆனால் அப்பா, நான் இப்போது வேலை செய்ய விரும்புகிறேன். எங்கள் திருமணம் இன்னும் நடக்கவில்லை. இப்போது அனைத்து பொறுப்புகளுமே உங்களுடையது இல்லை. என் அப்பாவுக்கு உடல்நிலையும் சரியில்லை. அவருடைய மருந்து செலவுகளையும் நான் தான் ஏற்க வேண்டும். நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் என் வேலைக்கு திரும்பி வருவேன் என்றேன். அவர் என்னை நிறைய தடுக்கவும் முயற்சித்தார். அவர் என் அப்பாவின் மருத்துவ செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்தார். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். நான் தன்மானமுள்ள பெண். இந்த தன்மானத்தால் எனக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. அவர் மனமில்லாமல் எனக்கு அனுமதியும் கொடுத்தார். ஆனால் இப்போது முக்கியமான பிரச்சனை சந்தோஷ் தான். அவன் என்ன எதிர்வினை ஆற்றுவான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் என் மனதில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். என்ன நடந்தாலும் நான் அவனது கோபத்திலிருந்து தப்ப வேண்டும் என்று. இந்த மனிதன் அழகாக இருந்தான். யாரும் அவனை பார்த்தால் தங்களுடைய மனதை அவனிடம் பறிகொடுத்து விடுவார்கள். ஆனால் அவனது கோபமான குணம்தான் பயமே. இந்த திருமணம் நடக்கப் போகும் விதம் நியாயமானது இல்லைதான். நானும் அதை விரும்பவில்லை. ஆனால் எல்லாம் தானாகவே நடந்து கொண்டிருந்தது.
இப்போது நான் ஒரு குறுக்கு வழியில் நிற்கின்றேன். எங்கிருந்து திரும்பிச் செல்ல வழி இல்லை. அடுத்த நாள் காலை நான் தயாராகி அலுவலகத்துக்கு புறப்பட்டேன். என் அப்பாவும் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். என்னிடம் ஒரே ஒரு காரணமும் இருந்தது. நான் அவருடைய பணத்தில் என்னுடைய வாழ்க்கையை கழிக்க விரும்பவில்லை. நான் வேலை செய்ய வேண்டும், உங்களை கவனித்து கொள்ள வேண்டும். இப்படி என்னால் வாழ முடியாது. என் அப்பா என் தன்மானத்தை கண்டு மகிழ்ந்தார். ஆனால் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. நான் அலுவலகம் சென்றதுமே அனைவருமே என்னை அன்புடன் வரவேற்றனர். அனைவருமே எனக்கு வாழ்த்து தெரிவித்தனர். எனக்கு தனி அறையும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் என் பழைய மேஜையிலேயே அமர விரும்பினேன். ஆனால் எனக்கு தனி அலுவலக அறை ஒதுக்கப்பட்டதும் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் அலுவலகத்தில் அமர்ந்ததும் மிகவும் நன்றாக உணர்ந்தேன். அப்போது திடீரென்று அறையின் கதவு திறந்தது. சந்தோஷ் கோபமாக அறைக்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் என் மூச்சு நின்றது போல நான் உணர்ந்தேன். அவன் திடீரென்று என் அருகில் வந்து என் நாற்காலியை சுவரோடு தள்ளிவிட்டான். நான் மூச்சு விடாமலேயே அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என் தலைமுடியை பிடித்து கொண்டான். என் தொண்டையிலிருந்து ஒரு சத்தம் கூட வரவில்லை. திடீரென்று அவன் என் உதடுகளின் மேல் குனித்து தன் ஆழமான இயக்கத்தை என் மேல் பொழிந்தான். எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவனை பின்னுக்கு தள்ள விரும்பினேன். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. அந்த ஆள் மிகவும் பலசாலி. நான் ஒரு மென்மையான பெண். சிறிது நேரத்திலேயே அவன் என் மென்மையான உதடுகளை காயப்படுத்தியிருந்தான். நான் கண்களை அகல விரித்து பார்த்தேன். அவன் என் மீது கத்துவான், திட்டுவான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இப்படி முத்தமிடுவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் எழுந்து அறையிலிருந்து ஓட விரும்பினேன். திடீரென்று அவன் என் கையை பிடித்து முறுக்கி இடுப்பில் சேர்த்து கொண்டு என் காதில் இரகசியமாக கூறினான், இதைதான் என்னுடன் செய்ய விரும்பினாயா? இதையெல்லாம் தான் உன் ஆசையா? நான் இதெல்லாம் தான் உன்னுடன் செய்ய வேண்டும் என்று விரும்பினாயா? இன்று நான் உன்னுடன் அதையெல்லாம் செய்வேன். நீ ஒரு புத்திசாலி பெண். நீ சரியான குறிக்கோளை தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். உன் அழகு ஜாலத்தால் சந்தோஷிக்க வைக்கலாம் என்று நீ நினைத்தாயா? அதற்கு பலன் இல்லை. ஏனென்றால் நான் உன்னை பயன்படுத்திவிட்டு சில பணத்தை செலவழித்துவிட்டு உன்னை விட்டு விடுவேன். ஆனால் நீ இப்படி ஒரு அம்பை எய்திருக்கிறாய். அது சரியான குறிக்கோளை தாக்கியது. மரியாதையுடன் என் மனைவியாக போகிறாய். சொல்வதிலும் செழிப்படைவாய், செல்வத்திலும் நீ செழிப்படைவாய். இதை சொல்லிக்கொண்டே அவன் என் இடுப்பை இறுக்கமாக பிடித்தும் கொண்டான். என் உதடுகளிலிருந்து மெல்லிய இரத்தமும் கசிந்தது. அதை அவன் தன் விரலாலேயே துடைத்தான். உண்மையிலேயே அஞ்சலி, சில காலம் நான் உன்னுடன் காதலை அனுபவித்தால் தவறில்லை. ஏனென்றால் நீ ஏற்கனவே என் மீது குற்றம் சாட்டிவிட்டாய். இப்போது நான் உண்மையிலேயே இதை உனக்கு செய்து காட்டுகிறேன். பிறகு நீ எப்படி உணர்கிறாய் என்று நான் கேட்கிறேன் என்றான். இதை சொன்னதுமே அவன் என் கழுத்தில் இருந்து துப்பட்டாவை எடுத்து எறிந்தான். அவனது விரல்கள் என் இடுப்பில் இருந்து ஊர்ந்து மேலே நோக்கி சென்றன. அவனது மூச்சின் சத்தம் என் காதுகளில் ஒலித்தது. அவன் என் அருகில் இருந்ததால் எனக்கு மூச்சு விடுவதும் கடினமாக இருந்தது. அவனது உடலில் இருந்து எழுந்த விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் என் நாசியை நிரப்பியது. நான் அவனை தடுக்க விரும்பினேன். என் தொண்டையில் இருந்து ஒரு குலுங்கிய குரல் வெளிப்பட்டது. தயவுசெய்து சார், இப்படி செய்யாதீர்கள், இது தவறு. சந்தோஷ் ரகசியமான குரலில், இது தவறா? அன்று நீ என் அறைக்கு வந்து என்னுடன் செய்தது என்ன என்றான். என் கண்களில் இயலாமையின் கண்ணீர் மின்னியது. நான் ஏன் அப்படி செய்தேன் என்று இப்போதைக்கு உன்னிடம் சொல்ல முடியாது. ஆனால் தயவுசெய்து இப்போது என்னிடம் இருந்து விலகியிரு. இதை என்னால் தாங்க முடியாது. என் மனம் எனக்கு மிகவும் என்னுடைய மானம் எனக்கு மிகவும் முக்கியம் என்றேன். அவன் அமைதியாக என்னை பார்த்தான். சிறிது நேரம் பிறகு கோபமாக அறையிலிருந்து வெளியேறினான். நான் அங்கேயே தரையில் அமர்ந்து நீண்ட நேரம் அழுதேன். பிறகு என் உடலை துப்பட்டாவால் சுற்றியும் கொண்டேன். மனிதனின் நிர்பந்தம் அவனை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்பதை இன்று நான் நன்றாகவே உணர்ந்தேன். என் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. நீண்ட நேரம் என்னை அமைதிப்படுத்தி கொண்டேன். இந்த மனிதன் என்னிடம் ஏதாவது தவறு செய்திருந்தால் என் நிலை என்னவாகி இருக்கும் என்று இப்போது எனக்கு தோன்றியது. நான் அலுவலகத்தில் அதிக நேரம் உட்கார முடியவில்லை. அவரிடம் சொல்லாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டேன். நான் என் அறையில் உட்கார்ந்த என் விம்மல்களை அடக்க முயற்சி கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் வீட்டு கதவில் மணி அடித்தது. நான் அக்கம்பக்கத்தில் யாராவது அப்பாவை சந்திக்க வந்திருப்பார்கள் என்று நினைத்தேன்.
ஆனால் இன்று எங்கள் கதவில் யார் வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு துளியும் தெரியவில்லை. அப்பாவுடைய மகிழ்ச்சியான குரல் எனது காதுகளில் விழுந்ததும் என் மூச்சு நின்றது போல் இருந்தது. "வா மகனே, உன்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது" என்றார் அப்பா. "அஞ்சலி அம்மா, மருமகன் வந்திருக்காரு, அவருக்கு டீ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு செய்" என்றார் அப்பா. இதை கேட்டதுமே என் மூச்சு நின்றது போல இருந்தது. நான் உடனடியாக என் துப்பட்டாவை அணிந்து வெளியே வந்தேன். சந்தோஷன் எங்கள் சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான். அவன் என்னை தனது உக்கரமான பார்வையால் முறைத்து கொண்டிருந்தான். நான் எச்சிலை விழுங்கினேன். அப்பா என்னை பார்த்து, "போ பொண்ணு, மருமகனுக்கு தண்ணி கொண்டு வா" என்றார். நான் உடனடியாக தலையசைத்தேன். தண்ணீர் கொண்டு வந்து அவன் முன் வைத்தேன். ஆனால் அந்த மனிதன் தண்ணீரை அப்படியே பிடித்தான். தண்ணீர் அவன் கைகளில் விழாமல் அவன் உடைகளில் சிந்தியது. அப்பாவும் அவனும் தங்கள் இடத்திலிருந்து எழுந்தனர். எனக்கு சுற்றிலும் ஆபத்து ஏற்படுமே என தெரிந்தது. அப்பா உடனடியாக, "பொண்ணு, உன் கவனம் எங்கே இருக்கிறது? பார், எல்லா உடைகளையுமே கெடுத்து விட்டாய்" என்றார். பிறகு அப்பா, "சரி அஞ்சலி, இவரை உன் அறைக்கு அழைத்து போ, அவருடைய உடைகளை காயவை" என்றார். அவர் என் அறையை நோக்கி சைகை செய்து கொண்டிருந்தார். அவர் உடனடியாக, "ஆமாம் ஆமாம், வா அஞ்சலி, இப்படி ஈரமான உடைகளுடன் நான் இங்கு உட்கார்ந்திருக்க மாட்டேன்" என்றான். என் மனம் அந்த மனிதனின் முகத்தை கிழிக்க தூண்டியது. அவன் பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தான். ஆனால் அவனது சிந்தனையோ ஒரு பாசிசின் சிந்தனைக்கு குறைவில்லை. நான் மெதுவாக காலெடுத்து வைத்து அறைக்குள் நுழைந்தேன். திடீரென்று அவன் என் கழுத்தை பிடித்து சுவரோடு தள்ளினான். என் கழுத்தில் தன் பிடியை இறுக்கிக் கொண்டு என் கண்களை உற்று பார்த்து மெல்லிய குரலில் கர்ஜித்தான். "யாருடைய அனுமதியுடன் அலுவலகத்திலிருந்து தனியாக வீட்டுக்கு வந்தாய் அஞ்சலி? இனி நீ என் உடைமை என்பதை உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள். இன்று முதல் நீ என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், அலுவலகத்திலிருந்து எந்த நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வேண்டும், அனைத்துமே என் விருப்பப்படிதான் நடக்கும். என் உடைமையை இப்படி தனியாக வெளியே சுற்றி திரிய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இன்று நீ இந்த செயலை செய்துவிட்டாய். நான் உன்னை மன்னித்து விட்டேன். ஆனால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு துணிச்சலை நீ காட்ட முயற்சித்தால் நான் உன் கால்களை என் கால்களால் உடைத்து விடுவேன்." என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் அவனிடம் நான் அவனது அடிமை இல்லை என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நான் செய்ததற்கான விளைவை நான் இப்போது அனுபவிக்க ஆக வேண்டும். அவன் என் மனதில் இருந்த வெறுப்பை வெளிப்படுத்தியதாக வேண்டும். இப்போது அவன் என்னிடம் இதுபோல் நடந்து கொள்ள ஆரம்பித்தான். காலையில் அவன் என்னை அழைத்துச் செல்வான். நாள் முழுவதும் தன் அலுவலகத்தில் உட்கார வைத்து மன ரீதியாக துன்புறுத்துவான். சில சமயங்களில், "உன் துப்பட்டாவை கலட்டிவை, நான் உன் வருங்கால கணவன், என்னிடம் ஏன் வெட்கப்படுகிறாய்" என்பான். சில சமயங்களில் எனக்கு பரிசாக ஒரு ஆடையையும் கொடுப்பான். அதை பார்த்ததும் நான் வெட்கத்தால் உருகிவிடுவேன். நான் அதை அணிய மறுத்தால் அவன் கோபமாக என் மீது கத்துவான். "இப்போது இதையெல்லாம் செய்ய ஏன் வெட்கப்படுகிறாய்? அன்று உனக்கு வெட்கமாக இல்லையா?" என்பான். நான் நிர்பந்தத்தால் அவன் கொண்டு வந்த ஆடைகளையும் அணிவேன். அப்போது அவன் என் மிகவும் அருகில் வந்து என்னுடன் சில செயல்களையும் செய்வான். என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல நான் உணர்ந்தேன். இதெல்லாம் என் கட்டுப்பாடின்றி வெளியே இருந்தது. ஒரு நாள் நான் ஏன் அனைத்து உண்மைகளையும் சொல்லி இந்த கதையை முடித்துவிடக்கூடாது என்று நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு அவ்வளவு தைரியமும் இல்லை. காலம் கடந்து கொண்டிருந்தது. என் வாழ்க்கை மோசமாகி கொண்டிருந்தது. ஒருவேளை கடவுள் எனக்கு பாடம் புகட்ட விரும்புகிறாரோ என்னவோ, ஒருவருடைய வாழ்க்கையில் வலுக்கட்டாயமாக தலையிடக்கூடாது என்று. அவன் தொடர்ந்து என்னிடம் மோசமாக நடந்து கொண்டிருந்தான். நான் அவனது துன்புறுத்தல்களை தாங்கிக் கொள்ள முடியாமலும் சோர்வடைந்தேன். கடைசியாக நான் வெளிப்படையாகவே நிச்சயத்தை முறித்து கொள்ள சொன்னேன். ஆனால் திடீரென்று அவன் மீண்டும் என் இடுப்பை பிடித்து நாற்காலியில் தள்ளினான். என் மேல் குனிந்தான். எனக்கு மூச்சுவிட கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் என் உடலிலிருந்து விலகவே இல்லை. சந்தோஷ் தன் எல்லையை மீற ஆரம்பித்தது. நான் நடுங்கும் குரலில், "தயவுசெய்து அப்படி செய்யாதீர்கள். திருமணத்துக்கு முன் இது எல்லாம் தவறு" என்றேன். ஆனால் இன்று சந்தோஷ் தன் சுயநிலைவில் இல்லை போலிருந்தது. அவன் என்னை தன் கரங்களால் முழுமையாக இறுக்கிக் கொண்டான். பிறகு மெதுவாக சந்தோஷ் தன் அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டான். பிறகு அவன் என்னிடமிருந்து விலகிய போது அவனது முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அந்த புன்னகையை பார்த்ததும் நான் முழுவதுமாக நடுங்கி போனேன். நான் சுருண்டு அமர்ந்திருந்தேன். நான் அழுது கொண்டே, "நீங்கள் மிகவும் மோசமானவர். நீங்கள் எனக்கு மிகவும் தவறு செய்துவிட்டீர்கள்.
நீங்கள் அப்படி செய்திருக்கக்கூடாது. நமது திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நமக்குள் நடந்தது அனைத்துமே தவறானது என்றேன். அவன் தன் சட்டையின் பெத்தான்களை எல்லாம் போட்டுக்கொண்டே, நீ நிச்சயதார்த்தத்தை முறித்து கொள்ள சொல்லியிருக்காவிட்டால் ஒருவேளை நான் உன்னிடம் இதையெல்லாம் செய்திருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போது என்னுடன் உன் உறவு உறுதியாகிவிட்டது. இப்போது நீ என்னுடன் நிச்சயதார்த்தத்தை முறித்து கொள்ளவும் முடியாது. இவ்வளவு எளிதாக நான் உன்னை விடவும் மாட்டேன். நீ என் வருங்கால மனைவி. உன் ஆசையையும் நிறைவேற்ற வேண்டும். நீ ஏற்கனவே என்னுடன் செய்ய விரும்பிய ஆசையை என் சொன்னேன். இதை சொல்லிவிட்டு அவன் மீண்டும் என் அருகில் வர ஆரம்பித்தான். ஆனால் இந்த முறை நான் கைகளை கூப்பினேன். அவன் என்னிடமிருந்து விலகிச் சென்றான். இன்று எனக்கு உணர்ந்தது என்னவென்றால், நடந்தது எதுவுமே சரியில்லை. இதற்கெல்லாம் காரணம் என் தவறுதான். நான் சந்தோஷை தவறாக நினைக்கவில்லை. அவன் ஒரு ஆண். அவனுக்கு தைரியத்தை நான் தான் கொடுத்தேன். இன்று அவன் என் எல்லையை மீறிவிட்டான். நான் என்னை முடித்து கொள்ள விரும்பினேன். சந்தோஷுடன் என் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தாலும் அவன் என் கணவன் இல்லை. திருமணத்துக்கு முன் இப்படிப்பட்ட உறவை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. இது ஒரு தவறான உறவு. நான் என் தாய் தந்தையின் ஒழுக்கத்தை களங்கப்படுத்திவிட்டேன். என் அப்பாவிற்கு தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் அவர் முகத்தை பார்த்திருக்கவே மாட்டேன். நான் என் பிரச்சனைகளிலிருந்து வெளியேற ஒரு தவறான வழியை தேர்ந்தெடுத்து விட்டேன். நான் நேரடியாக அலுவலகத்திலிருந்து ஒரு நெடுஞ்சாலைக்கு சென்றேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் அலுவலகத்திலிருந்து வெளியேறுவதை சந்தோஷம் பார்த்தான். ஆனால் இது விடுமுறை நேரம் என்பதால் அவன் என்னை தடுக்க முயற்சி செய்யவில்லை. இரவு 8 மணி ஆகியிருந்தது. வாகன போக்குவரத்து அதிகமாக இருந்தது. நான் ஒரு வாகனத்தின் அடியில் வந்து என் வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்பினேன். நான் எந்த வாகனத்தின் அடியிலும் செல்வதற்கு முன் யாரோ என்னை பலமாக இழுத்தார்கள். நாங்கள் இருவருமே தடுமாறி புதருக்குள் விழுந்தோம். என்னை இழுத்தவன் வேறு யாருமல்ல, சந்தோஷ் என்று நான் பார்த்ததும் வெறுப்புடன் அவனை என்னிடமிருந்து விலக்கினேன். என்னிடமிருந்து விலகிப்போ, என்னை நிம்மதியாக வாழவும் விடமாட்டாய், சாகவும் விடமாட்டாய் என்றேன். அவன் என்னை புதர்களில் இருந்து இழுத்து காரில் அமர்த்தினான். இப்போது என் மீது கர்ஜித்தான். உன் உயிரை மாய்த்து கொள்ள உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நான் அழுது கொண்டே, நான் செத்துப்போக வேண்டும். நீ தினமும் என்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்கிறாய். இதை என்னால் தாங்க முடியாது என்றேன். ஆனால் சந்தோஷின் அடுத்த வெளிப்பாட்டில் நான் வாயை பிளந்து சந்தோஷை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என்னிடம் தன் காதலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அஞ்சலி, இதில் சந்தேகமில்லை, நான் உன்னை காதலிக்கிறேன். இப்போதிருந்தல்ல, நிச்சயதார்த்தமான மறுநாளிலிருந்தே நீ எனக்கு பிடித்திருந்தாய். எப்போது இந்த ஈர்ப்பு காதலாக மாறியது என்று எனக்கே தெரியவில்லை. நீ என் மீது குற்றம் சாட்டிய போது நான் உன்னை மோசமான அற்ப பெண்ணாகவே நான் நினைத்தேன். நீ பண ஆசை பிடித்தவள் என்றும் பண ஆசையால் ஆண்களை ஏமாற்றி எங்களிடமிருந்து பணம் பறிக்கிறாய் என்றும் நான் நினைத்தேன். நான் இந்த நிச்சயதார்த்தம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அப்பாவின் அழுத்தத்தால் தான் நான் இந்த நிச்சயதார்த்தமே செய்தேன். ஆனால் நான் உன் பகுதியில் உன்னை பின்தொடர்ந்து சென்று உனக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிக்க சில ஆட்களையும் நான் நியமித்தேன். அவற்றை அப்பாவிற்கு காட்டி இந்த நிச்சயதார்த்தத்தை முறித்து கொள்ளலாம் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் உன்னை பற்றி எனக்கு வேறு ஒரு தகவலும் கிடைத்தது. நீ ஒரு மிகவும் ஒழுக்கமான ஆனால் நிர்பந்திக்கப்பட்ட மற்றும் இயலாமையுள்ள ஒரு பெண். உன் வீட்டு முதலாளி மாரியின் அசிங்கமான கண்களிலிருந்து நீ உன்னை எப்படி காப்பாற்றி கொண்டாய் என்று எனக்கு தெரிந்தது. பிறகு உன் தோளிடமிருந்து நீ ஏன் என்னை பிளாக்மெயில் செய்தாய் என்றும் எனக்கு தெரிந்தது. அன்றே நான் முடிவு செய்தேன், நான் உன்னுடன் ஒரு உண்மையான மற்றும் புனிதமான உறவை மேற்கொள்ளவேன் என்று, உன்னுடன் திருமணம் செய்து கொள்வேன் என்று. பிறகு மெதுவாக நான் உன்னை காதலிக்கவும் ஆரம்பித்தேன். உன் அருகில் இருப்பது எனக்கு நன்றாக இருந்தது. அன்றும் நான் உன்னை கொஞ்சம் சீண்டி கொண்டிருந்தேன். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. உன் அருகாமையில் நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். திருமணத்துக்கு முன் நடக்கக்கூடாத அனைத்துமே நடந்துவிட்டது. ஆனால் அஞ்சலி, என்னை நம்பு. இன்று முதல் உன்னை நான் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன். உன் கண்களில் ஒருபோதும் கண்ணீர் வராது என்றான். இதை சொல்லிக்கொண்டே சந்தோஷ் தன் கைகளால் என் கண்ணீரை துடைத்தான். நான் கடவுளின் இந்த அருளை நம்ப முடியவில்லை. சந்தோஷ் என்னை மிகவும் அன்புடன் தன் அருகில் இழுத்து கொண்டான். என் நெற்றியில் முத்தமிட்டு தன் காதலையும் உணர்த்தினான். நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். சந்தோஷின் காதலை பெற்று என் உள்ளம் முழுவதும் அமைதியால் நிரம்பியது. நான் நிம்மதியாக என் தலையை சந்தோஷின் தோளிலும் சாய்த்தேன்.
சில நாட்களுக்கு பிறகு எங்கள் திருமணமும் மிகவும் சிறப்பாக நடந்தது. இப்போது சந்தோஷின் நிலை என்னவென்றால், நான் இல்லாமல் அவனுக்கு எங்கும் நிம்மதி இல்லை. அலுவலகத்துக்கும் அவன் என்னை கூட்டிக் கொண்டுதான் செல்வான். என் அப்பாவையும் ஒரு நல்ல மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடும் செய்திருந்தான். வாழ்க்கையில் எனக்கு வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள்.